Hello students, welcome back to our channel மாணக்கர் ஆசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் ஒரு டைம் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நமக்கு 10th இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மேக்ஸிமம் மார்க் வந்து 100 மார்க்கு. சினானம்ஸ், ஆண்டனம்ஸ், ப்ரொஃபிக்ஸ், சஃபிக்ஸில் என்ன ஆன்சர்னு சொல்லி வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, அதாவது அக்ரிமெண்ட்னு சொல்லுவோம். செகண்டுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, செகண்டுக்கு வந்து ஆப்ஷன் ஏ. தேர்டு பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் பி, இது வந்து சினானம்ஸு. அதே மாதிரி ஆண்டனம்ஸ்க்கு கீழே கொடுத்துருக்காங்க, டெக்னாலஜின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னாலஜி ஆப்ஷன் டி, பிளாக். அதே மாதிரி வந்து ஃபிஃப்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஸ்லோலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்துக்கு வந்து ஸ்லோலி, சிக்ஸ்த்துக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த சிக்ஸ்த்துக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ, ரிஜெக்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட். இந்த 1 மார்க்லாம் பார்த்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 7th பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. அதே மாதிரி 8த்துக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, அப்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 9த்துக்கு வந்து என்ன ஆன்சர், ஸோ 9த்துக்கு கரெக்டான ஆன்சர் பார்க்கலாம். ஸோ 9th பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் டி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. 10th வந்து என்ன ஆன்சர் வரும், 10th வந்து ஆப்ஷன் சி, ரன் அவுட் ஆஃப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். தென் 11க்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, வெல் தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு. ஸோ இந்த 1 மார்க்லாம் ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 12க்கு வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, அண்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா வரும். அண்டர் வந்து கரெக்டு. ஸோ இந்த 1 மார்க்லாம் கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துட்டு போயிருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 8த்துக்கான கரெக்டான ஆன்சர் அப்பீரியன்ஸ். 9த்துக்கு ஆப்ஷன் டி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. 10த்துக்கு வந்து என்ன சொன்னேன், 10த்துக்கு வந்து ஆப்ஷன் சி, ரன் அவுட் ஆஃப். 11க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, வெல்லு. 12க்கு வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, அண்டர். 13க்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆட் இன்ஃபார்ம். 14க்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வென்னு. ஸோ இந்த 1 மார்க்லாம் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்லாம் வெல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய கீ ஆன்சருமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பாங்க. ஸோ இதான் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ப்ளஸ் ஆன்சர் கீ. இந்த ஆன்சர் கீலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காத மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. ஸோ ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. இந்த ஆன்சர் கீயை ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிக்கோங்க. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரி பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. தேங்க்யூ.